சூரியன் யார் என்று கேட்டாயா? வலது கண் சூரியன், என்னை இடது கண் சந்திரன். இதில் என்ன சந்தேகம்? சந்திரா சூர்யா எங்க வீட்டுக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த சந்திரன் சூரியன் கண்ணை மூடிட்டுன்னு வச்சு இந்த உலகமே அதனால ஐயா கண்ணை உப்பராதிகள் தைரிக்க முறை என்று இப்பவே இரிய லோகமெல்லாம் இனித்து திரும்புவாரன் சத்து மாறிந்து விட்டதே. என்னுடைய கண்ணை முடியதால் இந்த உலகத்தில் உள்ள 84,000 ஜீவராசி இருக்குது. அதுல பல உயிரினங்கள் இறந்து விட்டது. இன்னும் மீறி உள்ள உயிரினங்கள் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கின்றது. அதனால் என் இடபாகத்தை விட்டு ஆமா ஒரு யுக காலம் என்னை கோரி தவம் செய்தால் மீண்டும் என் இடபாகத்தில் உனக்கு இடம் உண்டு. சரி, இப்ப எனக்கு சாபம் கொடுத்திருக்கீங்க. ஆமா, இனிமேல் இடபுறத்தில் இருக்க கூடாது. உடனே சென்று ஒரு யுக காலம் தவம் செய்தால் சாபம் அவர் வரையுங்க காலம் என்ன விட்டு பிரிஞ்சு போயிடணும் அப்படி சொல்லி எனக்கு சாபத்தை கொடுத்தாரு. அவருக்கு சாபம் கொடுக்க தெரியுமா? எனக்கு சாபம் கொடுக்க தெரியாது. நான் என்ன செய்ய தெரியுமா? அவரை அந்த உருவை விட்டு லிங்க அதனை வடிவமாக இந்த பண்டார பெட்டியில வைத்து கம்பா நதியில சென்று அவரையே பூஜை செய்ய போறார். அப்ப என்ன பண்ணுவாரு? ஆளை வெளிவிட்டாதானே போவாரு. அவரையே அடக்கிட்டார். இப்ப என்ன பண்ண போறாரு? அதனால இந்த லிங்காதர பெட்டிய கம்பா நதியிலே சென்று நான் பூஜை செய்ய வேண்டும். ஆமா, புஸ்தகப்படி அதுதான். இந்த மாதிரி அம்மா நாடகம் இன்னும் போயிட்டு எட்டு நாள் ஆடுகிறேன். கம்பா நதியிலே சென்று ஒரு பிம்ப இந்த லிங்காதத்தை வைத்து பூஜை செய்ய போறேன். இதற்காக என் மகனாகிய முருகப்பெருமானை காவலுக்கு அழைத்து செல்ல வேண்டும். மகனாகி முருகப்பெருமான் வந்தே
வீரபாகுவே நானே சபை முன்பாக வந்தேன் என்னுடைய நாமதேயம் தெரிய வந்ததா ஒன்னால விளக்கமா தெரியும் பரம கடவுளுக்கும் பார்வதி அம்மனுக்கும் நாங்கள் 2 பிள்ளைகள் ஓ யாரா இருங்க என்னுடைய அண்ணன் பேரோ விநாயக பெருமாள் என்னுடைய பேரு முருக பெருமாள் முருக பெருமாள் செஞ்சு கொண்டா ஐ ஐ ஐ பததண்டாக்கி நானும் வரும்போது என் காலையில் என் கையில பிடிக்கிற வேளாகப்பட்டதோ எப்படி பலபல என்று சொல்லிக்கின்றேன் அதுவும் தவறாம தந்தைக்கு உபதேசம் செய்ததாலே அந்த 4 முகன் படைத்த பிரம்மனை கட்டி சிறையில் வைத்து ஏதோ காரணமாக போய் ஒரு தாய்னா ஒரு புள்ளமல்ல எம்மா பாசம் இருக்கும். உலகத்திலே தாய் பாசத்துக்கு மிகுதியான பாசம் கிடையாது தெரியுமா? தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, தாய் சிறந்த கோவில் இல்லை. அந்த கோவிலுக்கு சமமா நான் இருக்கேன். என் புள்ள இந்த அழகா வந்திருக்கான் பாருடா. அழகர் என்று பெயர். தமிழ் கடவுள் அம்மா கூப்பிடுறாங்க. பால் குடி போய். ஓ அம்மா மகளே வேடு ஊத்துரு. அப்பா முருகா வாமந்தாயே சீரகந்தாயே
நதி. அது என்ன சொல்லு பாப்போம். தெரியலையாமா? தெரியாது உங்களுக்கு? தெரியும் அவங்க சொல்றேன். ஏய், காட்டிலே எதிராளிக்கு அஞ்சாமல் செல்லக்கூடிய ஜீவன் என்ன ஜீவன்? சிங்கம். அட தங்க மங்க நது பாலா. சிங்கம் போன்ற வீரத்தோடு சுகமாக வாழ கடவுள். ஓ அம்மா அப்பா அந்த புறத்தில் இந்த எண்ணெய் ஆமா இந்த சூரியனை விட்டு அழைக்கிறீங்களே, ஆனா எதற்காக அழைக்கிறீங்க? எதற்காக அழைத்தாய் அம்மா என்று கேட்கிறார். கண்ணு விளக்கமா தெரிவிக்க டேய், வேண்டுமா? அட கம்பானாடி, செல்ல வேண்டும். ஏய், கம்பானாடி, செல்ல வேண்டும். அட கட்டமுயே, கம்பா நதி செல்ல வேண்டும். கம்பா நதி சென்று பச்சை வாழை பந்தல் போட்டு அங்கே உன் தந்தையாகிய சிவபெருமான் எனக்கு சாபத்தை கொடுத்தார். ஒரு யுக காலம் என்னுடைய இடமாகத்தில் இருக்கக்கூடாது என்று சாபத்தை கொடுத்தார். அவரையும் நான் சபித்து விட்டேன். எப்படி சபித்தேன்னா, லிங்காதர வடிவாகி விட்டேன். லிங்காதர வடிவாகி விட்டேன். ஆமா, அந்த லிங்காதர வடிவை எடுத்துக்கொண்டு அந்த லிங்கத்தை எடுத்துக்கொண்டு போய் கம்பா நதியிலே சென்று அங்க வைத்து நான் பூஜை செய்ய வேண்டும். பண்டாரப்பட்டியிலே லிங்காதரத்தை வைத்திருக்கிறேன். அதை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். அதற்கு காவலாக நீ இருக்க வேண்டும். அதுக்காக தான் வந்தேன். அப்படியே செய்கிறேன். இந்த பண்டார பெட்டி என் உயிரே அடங்கி இருக்கிறது. கணவனே ஆயுள், கணவனே தெய்வம், கணவனே கண்கண்ட தெய்வம், மன்னாளரே மங்கையின் பாக்கியம், புருஷரை என்னுடைய மதியான மன்னவர் உன் தந்தையை இதில் லிங்காதர வடிவாக வைத்திருக்கிறேன். இதை கம்பா நதியில் சென்று பச்சை வாழை பந்தல் போட்டு பூஜை செய்யணும். அதனால அதை எடுத்துக்கொண்டு எனக்கு துணையாக வர வேண்டும். ஏய், என் கூடவே வர வேண்டும். சரியா? ஆமா, எங்க போக வேணும்? எங்க போனாங்க? சிவனை. ஆமா, அவனை சிறப்பிடிக்க வேண்டும். ஆமா, அப்படியே போலாமா? போலாம் போ. சிவனோட தன்னதாடியே நீ சிவனை தேடி போறன்ற சிவன் என்ன நிலைமை தெரியுமா? முதல்ல தெரிவிக்க வேண்டும். தெரிவிக்கிறேன். குருவே என்று சொல்ல கொட்டவாகி
போறன்ற அந்த ஈஸ்வரன் என்ன நிலைமைன்னு சொன்னா சொல்ல அந்த அம்பல வாடகை சாபத்தா அந்த கம்ப நதி கரை அருகே அம்பல வாடகை சாபத்தா அந்த கம்ப நதி கரை அருகே ஈஸ்வரனாகப்பட்டவர் அந்த ஈஸ்வரிக்கு பரமசிவனுக்கு பார்வதிக்கும் ஒரு வாக்குவாதம் வந்து அந்த பார்வதியாகப்பட்டது அந்த ஈஸ்வரனை லிங்காதாரமாக்கி ஒரு பொட்டிக்குள் அடைத்து லிங்காதாரமாக்கி பொட்டிக்குள் அடைத்து அவங்க கம்ப நதி கரையை சென்று ஒரு பூஜை செஞ்சு போறாங்களா. ஆனா நீ என்ன பண்ற அந்த பொட்டியை வந்து அவங்க புள்ள முருகன் குத்துருச்சு. நீங்க அந்த முருகன் கிட்ட போய் அந்த ஈஸ்வரனையும் பொட்டியில புடிச்ச மாதிரி இருக்குது. அந்த முருகனையும் நீங்க அடி நடிச்சு அவனோட பொட்டி பிடின்னு வந்துரு. ஏன்னா அந்த ஏன் அவன் கேட்டீங்கன்னா உங்களை அந்த சூரபத்மா சிங்கம் முக தாரக பானுகப்பன் என்று சொல்லக்கூடிய அவங்க முன்னோர்களை அந்த முருகன் தான் ஆயிடுச்சான். அந்த முருகனை சும்மா விடவே விடாதீங்க. அந்த பொட்டியில தான் பரமசிவன். அந்த பரமசிவனை நீங்க விட்டீங்கன்னா மறுபடியும் வரத்தை கொடுத்து உங்க சூழல உடனே அந்த முருகன் வச்சிருக்க பொட்டியை பிடிங்கன்னு அவனை அடி முருகன் பொட்டி பிடி வந்து கடையில் அடமான வச்சிருக்க அதை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். இது என் உயிரை அடக்கி இருக்கிறது. லிங்காதரம் இருக்கிறது. உன் தந்தை இருக்கா. இதை பத்திரமா பார்த்துக்கணும். யார் வந்தாலும் விட்டு கொடுக்க முனிவர் சொன்ன பிரகாரம் ஆமா எங்க போக வேண்டும்? எங்க போனோம்? நம்ம நதி தன்னை தாடியே அவனை கொக்கால போல இருந்துதான் ஆமா உங்களை பார்த்தா ஏதோ சூரன் போல தெரிகின்றது. எதற்காக வந்தாய், ஏழுக்கு வந்தாய் என்று இலக்கமாக தெரிகின்றதே. தெரியாமல் யாரடா உனக்கு இந்த சண்டைக்கு வர போல பண்டாரப்பட்டி வேணும். வராம எங்கிருந்தா முருகன் முருகு ஓடிச்சு சாப்பிடுறது. ஆமா எங்க போலாம்
ஆமா என்னடா போறியா அவை கரங்கள் எப்படி கொந்தளிக்கின்றதோ அதை போல கொந்தளித்து உங்களை அழிக்கிறது. என்ன புண்ணார்களை கொண்ட முருகனே அடுத்துமா முன்னேறை கொண்ட வீரனே அடுத்துமா ஆமாங்க இருந்து போ விடவே மாட்டேன் மாவன எங்க ஆளுக போட்டு போற சூரனை போற அத்துக்கு நீங்க வந்தீங்க உங்க வந்து ஒருத்தரோட விட மாட்டான் அங்க நான் பாத்துக்கிறேன் அவரை அங்கெல்லாம் நான் போயிட்டு அங்க முருகா சொல்றேன் ஆமா தப்பெல்லாம் பண்ணுவோம் அம்மா வீட்டுல போட்டு அடிக்கிறா அடிக்கும் போது யாரு கேட்கறா உன்னால என்னால எதுவுமே பண்ண முடியாது உங்களுக்கு நானும் பொழுதுரும் ஒண்ணு தம்பி ஆக என்ன போயிட்டு அந்த அவன் வச்சிருக்கான் பாரு முருகா ஆமா அந்த பொட்டி எடுத்துக்கொண்டு உடனே மறந்து விடுவாரு நான் பார்த்தேன் நீ போனா பண்ணி தந்திர மந்திரம் பாடிட்டு கூடாது இதுக்கப்புறம் உன்னை விட்டே தப்பு இந்த பண்டாரி பேடி பிடித்தானே அதை பாடு சரி பொட்டித்தல்ல பாடு அம்மா கேட்டா என்ன அடிப்பாங்க திட்டுவாங்க என்ன பண்ணி சொல்லுவது எனக்கு ஒண்ணும் புரியவில்லை தாயே புரியல ஓ அம்மா ஐயோ நான் என்ன செய்வேன்
பெட்டியை ஆகாய மார்க்கமாக ஆகாய தூரம் வந்து குடிக்கு சென்று விட்டானே. என் நகராகிய முருகப்பெருமானுக்கு பண்டார பெட்டியை கொடுத்து இதை பார்த்து கொண்டிருந்தா நான் போய் ஜலம் எடுத்து வரேன் அப்படி சென்றேன். இப்ப என் மகனாகிய முருகனை பார்த்து பண்டார பெட்டி எங்க இருக்கா? என்ன சொல்லுமா? ஏய் என்ன வேலை வச்சேன்? ஓ அம்மா பூஜை பெட்டியை ஆகாய சூரனும் அக்னி சூரனும் வந்து அடியோடி அடித்து விட்டு ஆகாய மார்க்கமாக ஆகாய சூரன் பிடிங்கி சென்று விட்டான் அம்மா. ஆகாய சூரன் அக்னி சூரா? ஆமா. நீ பிள்ளைய நீ புத்தி கட்ட பிள்ளையா? என்னடா வெட்டி அண்ணா கட்டி ஆகணும், கட்டி அண்ணா வெட்டி ஆகணும், எழுதுனா என்ன அதான் ஆறு முகம் 12 கரம் என் உயிரே அதுதானே இருந்தது. ஏய் என் மதியான மன்னவர் உங்க அப்பா அதுல தாண்டா அவரை லிங்காதர வடிவ வச்சுன்னு மாய மக எப்படி தெரிஞ்சுக்கிட்டேனம்மா. ஐயா என்ன செய்வேன்? மறுபாவியாகிய சந்தானவனையா என் மகனாகிய முருகப்பெருமானை நம்பி தாரிகாசூரன், சிங்கமுகாசூரன், கஜமுகாசூரன்